வருஷம் 2002. அது அதிமுக ஆட்சி காலம். நேரு ஸ்டேடியம் பக்கம் இருந்த தெருக்கள்ல வாழ்ந்துட்டு இருந்த 114 குடும்பங்கள் அவங்களோட வாழிடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. உலக தடகளா போட்டி பழைய நேரு ஸ்டேடியத்துல நம்ம அப்ரில்ல நடத்துறேன் அப்படின்றதுக்காக நாங்க சாலை ஓரம் இருந்தவங்கள அசிங்கமா இருக்குதுன்றது எங்களை அப்புறப்படுத்தி இந்த கட்டடத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. அப்படி வெளியேற்றப்பட்ட மக்கள் சென்னை ராயபுரம் கண்ணப்பர் திடல் பகுதியில இருக்க வீடற்ற காப்பகத்துல குடியேற்றப்பட்டாங்க. குடியேற்றப்பட்ட 114 குடும்பத்துக்கும் வீடு வழங்கப்படும் அப்படின்னு அதிமுக அரசு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் காத்துல கலந்துச்சு. 3 மாசத்துக்குள்ளே நாங்க வீடு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இது இங்க வந்து 2 தலைமுறை ஆயிடுச்சு. ஓடு இல்ல, கட்டடம் இல்ல, இதெல்லாம் பிளைவுட் போட்டு. எந்த அதிகாரிகளும் அந்த மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு ஒரு ஆய்வு கூட நடத்தல. இத அதிகாரிங்க பாருங்க, அண்ணாண்ட பில்டிங்ல இருந்து பாருங்க, இது உள்ள வர மாட்டேன்றாங்க. புயல், மழை, வெயில்னு பல வருஷமா அந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வார்த்தையில சொல்லி மாளாது. மழை வந்தா ஒண்ணு மேல ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கணும். வீடெல்லாம் சைடெல்லாம் ஓய்து, இந்த சைடெல்லாம் தண்ணி வருதுமா. நீரை வச்சு இந்த கட்டில மேலதான் உட்காந்து கிடக்கணும். குழந்தைங்க எல்லாம் அலறுது. குழந்தைங்க ஒண்ணு இப்படி கூடி கொண்டு தண்ணி ஏறுது. பிளைவுட் எல்லாம் பறந்து போச்சு. முழு பிளாஸ்டிக் கட்டிருக்காங்க. அவங்க பத்திரங்க மேல இருந்து கல்லு உள்ள பெரிய கல்லு ஊதிச்சு. அந்த மேல பயந்து உயிருக்கு பயந்து தான். இந்த இடத்துல கல்யாணம் ஆகிற பொம்பளை பிள்ளைங்க இருந்ததுன்னா இந்த இடத்துல பொண்ணு எடுக்க மாட்டாங்க யாரும். ரோட்ல இருக்க பிள்ளைக்கு நாங்க எப்படி தருது? ஒரு பொண்ணு வயசு பொண்ணு, ஒரு குழந்தை பொண்ணுங்க குளிக்கிறனா முடியாது. அந்த சைடுல கஞ்சி அடிக்கிற பசங்க எல்லாம் உட்காந்து இருப்பாங்க. குழந்தைய வச்சுன்னு எப்படி இருக்குது, பாம்பு எல்லாம் வரும். பாப்பா பக்கத்துலயே உட்காந்துட்டு போகுதுக்கா பாம்பு. ஆனா அந்த மக்களோட அத்தனை கஷ்டமும் ஒரு உண்மையான தலைவன் ஆட்சிக்கு வர வரைக்கும் தான். ஆட்சிக்கு வந்தாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். ஆட்சிக்கு வந்து பல திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை செம்மைப்படுத்தின திராவிட நாயகன் 2023 வருஷம் அந்த மக்களோட தங்குமிடத்துக்கே போய் 2024 பருவமழைக்கு முன்னாடியே அந்த மக்களுக்கு வீடு வழங்கப்படும்னு உறுதியும் அளிச்சாரு. அதன்படி செப்டம்பர் 24வது நாள் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஆணைப்படி 114 குடும்பத்துக்கும் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் கண்ணப்பர் திடல்ல வாழ்ந்த அத்தனை குடும்பத்துக்கும் அந்த வீட்டு ஒதுக்கீட்டு ஆணைய அவங்களோட கையிலேயே கொடுத்திருக்காரு. இனி சாலை ஓர பிள்ளைங்கன்னு சொல்ல மாட்டாங்க. வேலை இடத்துல போய் கேட்கும் போது ரோட்ல இருக்கவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எங்களை யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. எங்களுடைய கண்ணிற்கு இந்த சான்றிதழ் தான் வெற்றியா இருக்கு. என் வீட்டுக்காரோடைய இருட்டு என் பிள்ளையோடைய வாழ்க்கையில வெளிச்சமா மாறுது. தமிழக முதலுக்கு மனமாற நன்றி. அன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் குடிசை மாற்று வாரியத்தை தொடங்கி குடிசையில வாழ்ந்த மக்களோட வாழ்க்கையில பெரிய புரட்சியை நிகழ்த்தினாரு. அதே மாதிரிதான் இப்போ திராவிட நாயகனும் வீடற்ற கண்ணப்பர் திடல் மக்களோட வாழ்க்கையில புதிய விடியலை பாய்ச்சிருக்காரு. நாங்க தான் ரோட்டு மேல கண்டிப்போம். என் பிள்ளைங்க வீட்டுக்கு போறாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எங்க வீட்டாண்ட நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அத்தனை பேரை நாங்க கூப்பிட்டு சந்தோஷமா இருந்து பால் காசுவோம். இன்னைக்குதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சொந்த வீடு, ஒரு அங்கீகாரம் கட்டிக்குது. நாங்களே ஒரு இந்திய குடிமகன்றதுக்கு இதுதான் ஆதாரம்.